எல்லோருக்கும் வணக்கம். அவன் இன்னும் திருந்தல மாமா. தொடர்ந்து வாங்கி கொண்டே வந்துட்டு இருந்த எஃப்ஐஎஸ் இந்த மாசத்திலே இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு செல்லிங் 2535 கோடிக்கு அவங்க சேல்ஸ் பண்ணி நம்ம இதயத்துல சுக்கு நூறாக ஒரு நம்பிக்கையை உடைச்சு விட்டுருக்காங்க. நம்மால் நிப்டியும் தொடர்ந்து இன்னைக்கு இறங்கு முகமா மொத்தமா 500 பாயிண்ட் சமீபத்துல இறங்கியிருக்கு. இப்ப அதுவும் 24,154 அப்படின்னு இறங்கு முகமா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் இப்படி தொடர்ந்து கீழே இறங்கு முகமாக இருப்பதற்கு வேற யாரு காரணம் இல்ல சிம்ரன், இந்த ஈரான் வார் நியூஸ் தான். ஸோ இப்போ இந்த பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஸ்டார்ட் ஆனது, கடைசியில் அமெரிக்கா உள்ள வந்துச்சு. இப்போ நைஸா இஸ்ரேல் கண்டுட்டு போய்விட்டது. இப்ப அமெரிக்கா எப்படி போற முடிக்க முடியல அப்படின்னு திணறிட்டு இருக்காங்களோ, இந்த நேரத்துல புதுசா 2 பார்ட்டிக்கு உள்ள வர்றாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தார் அண்ட் ஓமன். ஒருவேளை இவங்க 3 பேர் சேர்ந்து சமரசம் ஆயிடுவாங்களோ, கூடாதே அப்படின்னு இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஓமன் மேலையும் குண்டு போடுவோம் எங்களுடைய வழியில குறுக்க வந்தா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினதுனால இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்பது இறங்கி கிடக்கு. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அடுத்த பர்த்டே வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம், நீங்க எங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பதாக இருந்தால் இந்த எஸ்டிடிடி கடைசிக்கு டெலிவரி எடுக்கக்கூடிய ஆர்டர்களுக்காவது 0.1 இருந்து அப்படியே பாதியாக குறைச்சு அல்லது எஸ்டிடிவே நீங்க தூக்கி வெளியே எடுத்துட்டீங்கனாலும் அது எங்களுக்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பர்த்டே கிஃப்டாக இருக்கும். இந்த நேரத்துல எந்த ஒரு ஆட்சியாளருமே இப்ப கூட சமீபத்தில் திடீர்னு பத்திரிகையில் என்ன செய்தி எழுதிட்டாங்க, ஒருவேளை பினான்ஸ் மினிஸ்டர் போர்ட்போலியோ மாத்தி சக்திகாந்த தாஸ் அவர்களுக்கு இது கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி திடீர்னு மார்க்கெட்ல ஒரு பரபரப்பு உருவாக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த விதமான கேபினெட் மீட்டிங்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் தான் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எந்த ஒரு ஆட்சியாளரும் அவங்களுடைய பதவி காலத்துல திடீர்னு நம்மளுடைய மக்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, சேலரி வாங்கக்கூடிய பீப்புள் இவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக நாம் சம்பளம் வாங்கும் பொழுது எந்த விதமான டாக்ஸும் கிடையாது, இன்கம் டாக்ஸே கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் ஃபைல் பண்றவங்களுக்கு தான் அதனுடைய உணர்வு பூர்வமான, ஆசை பூர்வமான, ஒரு அன்பு பூர்வமான ஒரு 40,000 மிச்சமாவதோ அல்லது 1 லட்சம் மிச்சமாகுதோ 2 லட்சம் எவ்வளவோ ஒரு அமௌண்ட் அவங்க கட்டக்கூடிய, ரெகுலரா இத்தனை வருஷம் கட்டிட்டு வந்திருப்பாங்க இன்கம் டாக்ஸ். திடீர்னு இந்த தடவை நீங்க எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம், நாங்க தர்றோம் உங்களுக்கு அப்படின்னு இவங்க அந்த 12 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருந்தா இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்னு கொண்டு வந்தாங்க. அது காலத்துக்கும் இவங்களுடைய வரலாறுல இருக்கும். பட் எங்களுக்கு அதுல முக்கியமா தேவையில்லை. எங்களுக்கு தேவை எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல நீங்க எஸ்டிடிஏ நாங்க எதுக்குமே கேட்கல. எஸ்டிசிஜி நாங்கள் வாங்கி விற்கும் பொழுது 0.1% பக்கம் நீங்க போடக்கூடிய எஸ்டிஜியை அப்படியே வேரோடு எடுத்து அக்கட்டால போட்டுட்டீங்கன்னா அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். காலத்துக்கும் மறக்க மாட்டோம். அதாவது நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சமீபத்தில் டாடா குரூப்ல சேர்மன் ரெசிக்னேஷன் சம்பந்தப்பட்ட தகவல் வந்தோடனே 50,000 கோடியிலிருந்து அதை விடவும் அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்ல டாடா குரூப் பங்குகள் சரிவை சந்திச்சன. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப சமீபத்தில் இன்னொரு விஷயம், டாடா குரூப்ல இன்னும் எவ்வளவோ எத்தனை கொடுமைகளை நாம் இன்னும் பார்க்க போறோமோ அப்படின்ற மாதிரி இந்த டாடா சன்ஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, டாடா சன்ஸ்னுடைய ஏஜிஎம் இதுவரைக்கும் அவங்களுடைய டாடா குரூப் சரித்திரத்திலே நடந்ததில்லை. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு நடந்ததே இல்லை. ஆனா இப்ப டாடா சன்ஸ்னுடைய ஏஜிஎம் இன்னைக்கு போஸ்ட்போன் என்பது ஆயிருக்கு. ஸோ டாடா குரூப் மிகப்பெரிய ஒரு, இந்த நேரத்தில் தான் நீங்க மிக உன்னிப்பா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம பாட்டுக்கு சும்மா தமாசுக்கு வாரிசு அரசியல், வாரிசு அவங்களுக்கு என்னப்பா வாரிசா தொடர்ந்து அவங்களுடைய பரம்பரையிலேயே எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாதாரணமா பேசிடுறோம். ஆனா இப்ப இந்த டாடா குரூப் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் தற்போது தெக்குமுக்கு ஆடி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு வாரிசு என்பது எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவல். அது வாரிசு அரசியலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பண சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி. ஸோ டாடா குரூப் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தற்போது மிகப்பெரிய வாலட்டிலிட்டி, நல்ல நியூஸ் வந்தா தூக்கி விடுவாங்களா அல்லது ஏதாவது கெட்ட நியூஸ் வந்துச்சுன்னா கீழே இறக்கி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள் தற்போது டாடா குரூப் பங்குகளாகவும் தற்போது இருக்கிறது. இந்த நேரத்தில் பல்வேறு பங்குகள் சமீபத்தில் கீழே விழுந்திருந்தான்.
அது Q1 ரிசல்ட் சீசன்ல தான் திரும்பி ஏறுவானோ அல்லது பெருசா மூவ்மெண்ட் வருமோ அப்படின்னு பாரு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த Q1 ரிசல்ட் சீசன் அப்படின்றது முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பெரும்பாலும் எது போன்ற பங்குகள் ஃபோக்கஸ்க்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபைனான்சியல் பேங்க்ஸ் அது மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள் தான் அப்புறம் எல்லாத்துக்கும் கண்ணுக்கும் தெரியும். இப்போ கூட நிறைய பேர் போய் Q1 ரிசல்ட் வருது அப்படி இப்படின்னு சொல்லி பல பங்குகள் எடுத்து பார்க்க முடியாது. இனி என்ன பண்ணுவாங்க, முன்னணி பங்குகள் ஏதாவது கீழே ஈது கிடக்குதா அல்லது மேலே ஈது இருக்கா, ஏதாவது வாலட்டிலிட்டி வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற பங்குல ஒரு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தற்போது 3 மந்த்ஸ்லோ 6 மந்த்ஸ்லோ அப்படின்ற ஒரு இடத்துல அது சுத்திக்கிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர போகிறதா அல்லது இந்த சப்போர்ட்டை உடைச்சு கீழே போக போகிறா என்பது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. இது போக நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன செக்டர் சமீபத்தில் ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மான்சூன் சீசன் ரிலேட்டடான தகவல்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த GNFC போன்ற பங்குகள் அவன் ஆல்ரெடி மேல உச்சத்துக்கு வந்துட்டான். எனிவே தன்னுடைய ரீசன்ட் ஹை இதுக்கு முன்னாடி 2025 என்ன ஹை இருந்தானோ அதை வந்து நான் உன்னை தொட்டு விட்டேன், மற்றவங்கனால முடியல ஆனா நான் தொட்டம் பார்த்தியா, மூணை தொட்டது யாரு, இந்த GNFC அப்படின்ற மாதிரி மிக அழகாக தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து 480 ரூபாயில இருந்து பிக்கப் ஆகி 610க்கு கரெக்டா வந்து தொட்டிருக்கான். இனி இது தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினாலும் மிகப்பெரிய செய்தி தான், அல்லது மேல இருந்து தன்னுடைய பழைய ரேட்டுக்கு கீழே விழுந்தாலும் பெரிய செய்தி தான். ஆக மொத்தம் மிகப்பெரிய ஒரு இடத்துல இந்த GNFC அப்படின்ற பங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஜோதி CNC ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. தற்போது கூட 57 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஜோதி CNC ஆட்டோமேஷன் அப்படின்ற ஷேர் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது தற்போது தாண்டி இருக்கு. இனி இந்த Q1 ரிசல்ட் சீசன் முடிந்துவிட்ட இந்த தருணத்தில் அடுத்தது Q2 ரிசல்ட் சீசன் என்பது வர்றதுக்கு இன்னொரு 2 மாசம் பக்கம் டைம் இருக்கு. அப்ப இந்த ஜோதி CNC ஆட்டோமேஷன் அப்படின்ற பங்கு அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனுக்குள்ள இது எந்த பக்கம் மூவ் ஆகி ரெடியா நிற்கும், மறுபடியும் தன்னுடைய லோ பக்கத்துல போயிட்டு அங்கிருந்து Q2 ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாக்குறதுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ள போகிறதா, அல்லது இதே இடத்துல சுத்தி கொண்டு இருக்க போகிறதா, அல்லது அடுத்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள தன்னுடைய பழைய ஹைக்கு கொண்டு போக போறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் பொதுவா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டாவே எந்த ஒரு பங்கா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பது காமிக்கும். இந்த 2026 தொடக்கத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 43% கீழே இறங்கினா. அடேங்கப்பா டேய், ஒரு வருஷத்துல 43% இறங்கிட்டு 60% தன்னுடைய லோவிலிருந்து ஏறி இருக்கக்கூடிய இந்த ஜோதி CNC 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்ததாக என்ன செய்யும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் அப்படின்றது வந்து பிஸ்கட் விற்கக்கூடிய ஒரு ஷேர். இவர்களுடைய வருமானம் கடந்த சில வருடங்களாக ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு. 30 கோடினாலும் 30 கோடி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, இதுலதான் மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளுடைய சூட்சமம். பிரிட்டானியா பங்கு அவங்களுக்கு சரியான காம்படிஷன் தான். காம்படிஷன் என்னத்த போய் காம்படிஷன், இவங்க தான் பெரிய லீடரே அந்த செக்டர்ல. அப்படி இருக்கக்கூடியவங்க இவங்க எப்படியாவது உருண்டு பிறண்டு அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் லாபத்தை சில வருடங்கள் கழிச்சு இப்ப நம்ம எடுத்து பார்க்கிறோம். 593 கோடி அவங்களுடைய லாபம் அப்படின்றது பிரிட்டானியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த பிரிட்டானியா அப்படின்ற பங்கு தற்போது 1 இயர் லோ அப்படின்ற இடத்துல தற்போது சுத்தி கொண்டிருக்கிறது. அவனுடைய ஹைக்கும் லோவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பட் இருந்தாலும் அது தற்போது 52 வீக் லோ பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் என்பது ஒரே மாதிரி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் the power of volume, அதாவது அதிகமான வால்யூம் டிரான்சாக்ஷன் நடக்கும்பொழுது அல்லது ஒரு பிரேக் அவுட் நடக்கும்பொழுது, இப்படி கீழே இறங்கிட்டே இருக்கான், திடீர்னு ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அதனுடைய சக்தியை பாக்குறியா அப்படின்ற மாதிரி இந்த பெக்டர் ஃபுட்ஸ் அப்படின்றது மொத்தமா எத்தனை பர்சன்டேஜ் இறங்கிட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். ஆனா 60% இறங்கியிருக்கு. இந்த 60% இறங்கும் பொழுதோ அல்லது 80% இறங்கும் பொழுதோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சூட்சுமம் வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சது பல சாமியார்கள். அந்த நேரத்துல இப்ப 60% இறங்கினதுக்கு அப்புறம் திரும்பி ஏறினது 57% இருக்கிறது. அப்ப இந்த பிக்டர் ஃபெட் வெறும் 30 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு கீழ இருந்து 57% ஏறி இருக்கு. பிரிட்டானியா அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தா அவன் எப்படி 60% இறங்குவான்? அவன்லாம் அவ்வளவு தூரம் இறங்கவே இல்லை. அவன் தான் செக்டர் லீடரே. அதுவே இறங்கி விட்டால் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு தற்போது மொத்தமாக இறங்கியது, தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கினது மொத்தமே 20% தான்.
20% இறங்கி விட்டு தற்போது அது எவ்வளவு ஏறி இருக்குன்னா 14% என்பது ஏறி இருக்கிறது. இது என்னடா பிரிட்டானியா பிஸ்கட்டுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் யாராவது இந்த பெக்டர் ஃபுட்ல பண்ணிருக்கு 30 கோடி ரூபாய் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு குவார்டருக்கு அதுல ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுல 60% இறங்கி ஏறி இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கோடி லாபம் பண்ணக்கூடிய பிரிட்டானியால வெறும் 20%க்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சில பேர் மொத்தமா பியூர் டெக்னிக்கல் ஸ்டாக் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபண்டமெண்டலா போய் தேடும்போது எந்த தகவலும் இருக்காது. ஆனா அவன் டெய்லி பயங்கரமா ஏறி இறங்கிட்டு இருப்பான். அப்ப அதை பார்க்கும்போது இந்த டெக்னிக்கல் ஸ்டாக்ல ஏதாவது ஒரு இடத்துல உள்ள பூந்து லாபத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு நிறைய பேர் உள்ள பூந்துருவாங்க. அப்படிதான் இந்த எம்எம்டிசி அப்படின்ற ஷேரை போய் நம்ம ஃபண்டமெண்டல் அப்படின்றத எடுத்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒன்றும் பெருசா புரியாது. அதாவது அவங்களுடைய சேல்ஸ் என்பது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் லாபம் என்பது பண்ணி கொண்டு இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு பெருசா புரியாது. ஆனா டெக்னிக்கல் பாக்குறவங்க நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல, டெக்னிக்கல் மட்டும் பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்லயோ அல்லது பிரேக் அவுட் பேட்டர்ன்லயோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட லோ வந்ததுன்னா ஸ்டாக்குகளை பிடிப்பதும் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வரும்போது ஸ்டாக்குகளை தள்ளி விடுவதுமாக பியூர்லி டெக்னிக்கல் ஓரியன்டா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த எம்எம்டிசி அப்படின்ற ஷேர்ல தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிக்குது. இனி இது அடுத்ததாக எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னு பாக்குறதுக்கு டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, NIIT லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அதுல வந்து சமீபத்துல வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, இத்தனை நாள் தொடர்ந்து இறங்கிய பங்கு பர்சன்டேஜ் கணக்குல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஆல்மோஸ்ட் 232 ரூபாயில இருந்து இறங்குனது 80% மைனஸ் இறங்கியிருக்கான். அட பாவி, மைனஸ் 80% இறங்குதுன்னா நாங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் பெரும்பாலும் நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி 80% இறங்கி விட்டு தற்போது எவ்வளவு இந்த NIIT லிமிடெட் திரும்பி ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 94% ஏறி இருக்கு. அப்ப பொதுவா இந்த ஸ்டாக்கை பத்தி நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, போய் தகவல்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை இது லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்குமோ, அதனாலதான் 80% இறங்கிட்டு திரும்பி இருக்கான், லாபம் செய்யக்கூடிய பங்கா இருந்தா ஒரு 60% பக்கமே திரும்பி இருப்பானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இது வந்து பெரும்பாலும் லாபம் செய்து கொண்டிருந்த பங்கு தான். ஒரே ஒரு குவார்டர்ல தான் லாஸ் மேக்கிங் 3 கோடி நஷ்டம் அப்படின்றது ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. எப்பன்னா மார்ச் மாசம். ஸோ மார்ச் மாசம் மேபி அது ஏப்ரல்லையோ அல்லது மேலையோ அதனுடைய ரிசல்ட் என்பது வெளியே வந்திருக்கும். ஸோ கரெக்டா இது எது வரைக்கும் இறங்கி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதே ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் கீழே வந்திருக்கு. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம், அதாவது அவங்க வந்து லாஸ் மேக்கிங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அவன் ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்பெல்லாம் தொடர்ந்து இறங்கிய பங்கு அவங்க மார்ச் மாசத்தினுடைய முடிவை ஏதாவது ஏப்ரல் மாசத்துலயோ மே மாசத்துலயோ கொடுத்திருப்பாங்க. அந்த லாஸ் மேக்கிங் சீசன்ல ஏற ஆரம்பிச்சவன் இப்ப எவ்வளவு தூரம் மொத்தமா ஏறி வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 94% ஏறி வந்திருக்கான். என்னையா உங்க ஷேர் மார்க்கெட் எங்களுக்கு ஒண்ணும் விளங்கலையா அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். ஆக மொத்தம் 80% இந்த ஷேர் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் போது பல பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, சரி இதுக்கு மேல இனி தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, இனி அது திரும்பி வந்தாலும் பரவாயில்லதான், திரும்பி வராட்டியும் பரவாயில்லதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது 94% ஏறி வந்திருக்கு. இந்த ஒரு நேரத்துல ஒரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, டிஃபென்ஸ் ஃபண்ட்ல சமீபத்துல போட்டிருந்தார். அது கூட எனக்கு 50% லாபத்துல இருக்கு. ஆனா நான் போய் தனித்தனி ஸ்டாக்குகளை ஷேர் மார்க்கெட் மூலியமா வாங்கியிருந்தேன், அதுல 20% நஷ்டம், என்னத்த சொல்ல அப்படின்றார். இன்னொரு நண்பர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா அதை படிச்சுன்னு எனக்கு குபீர்னு ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஐடிசி ஷேர்ல பல பேர் சமீபத்துல பணம் போட்டிருந்தாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உச்சியில இருக்கும்போது நிறைய பேர் பணத்தை போட்டாங்க. இதுக்கு முன்னாடி கீழே ரொம்ப விலை கம்மியா வாங்கினவங்க எல்லாம் அப்படியே ஜாலியா கால் மேல கால் போட்டு வந்துட்டு எந்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உச்சியில வாங்கினவங்களுக்கு எல்லாம் பாவம் கொஞ்சம் மனசு வழியாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கிருந்து தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருந்தான். அப்பதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு சம்பவம் என்பது கடந்த ஒரு 6 மாசமா நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பெரிய அளவுல நஷ்டம் என்பதே வரல, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி கொண்டு இருப்பதனால பல பேர்த்துக்கு அதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி. அதைத்தான் இந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வச்சிருக்கக்கூடிய ஐடிசி ஷேருக்கு அடாடா என்ன ஒரு பக்குவம், என்ன ஒரு டிஃபென்ஸ், ராகுல் டிராவிட்டுக்கே டஃப் கொடுப்பார் நம்ம ஐடிசி ஷேரினுடைய விலை அப்படின்ற மாதிரி அவருடைய போட்ட பணம் சமீபத்துல பெருசா லாஸ் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருக்கார். அதுல இன்னொரு நண்பருமே என்ன ஃபீல் பண்றாருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வர்ற லாபம் மாதிரி வேற எதுலயும் ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல வர மாட்டேங்குது. ஏன்னா மார்க்கெட் சும்மா, அதாவது மார்க்கெட் புல்லிஷா இருந்தா
தனிப்பட்ட பங்குகள் பயங்கரமா சம்பாரிச்சு தரான். ஆனா மார்க்கெட்ல மொமெண்டம் இல்ல, ரொம்ப கும்பா மார்க்கெட்டா இருந்தா ஸ்டாக்குகளுடைய விலை பயங்கரமா கீழே இறங்கிடுது. இதை நம்மளுக்கு மேனேஜ் பண்ண தெரியல. ஏன்னா நம்ம ரீட்டைல் மக்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஆளு கிடையாது. ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க எப்படியோ ஒரு வகையில மேனேஜ் பண்ணி அதனுடைய வீழ்ச்சி கம்மியா இருக்கும்போது பாதி வீழ்ச்சியாக குறைச்சிடுறாங்க, நம்மள அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அதுவே மார்க்கெட் எழுச்சியாக இருக்கும் பொழுது மோசம் இல்லாத மாதிரி ஓரளவுக்கு நல்லாவும் சம்பாரிச்சு தராங்க. அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல 20 லட்சம் ரூபாய் போட்டேன், அது 11% லாஸ்ல தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா 500 1000 போட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இப்பவும் லாபத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. ஆக மொத்த நண்பர்களே, ஏழைகளுக்கு அருமருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட். அதுல பாருங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல திடீர் மாற்றம் ஏதாவது ஒரு பலனை தருமா? இப்படி கரடிகளினோடயே இருந்துகிட்டு திடீர்னு காளைகளை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு பல பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சமீபத்துல டிஃபென்ஸ் துறை பங்குகள் எதுவும் பெருசா ஏர்லியன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுல பார்த்தா திடீர்னு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தன்னுடைய பழைய கை பக்கத்திலே வந்துட்டான். இதனால பல்வேறு டிஃபென்ஸ் பங்குகளை மேல இழுத்துட்டு வருவாங்களா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் டிஃபென்ஸ் பங்குகள்ல 2 ஜாம்பவான்கள், HAL 1, BL 1. HAL பழைய ஹை பக்கத்தில் வந்துட்டான். ஆனா இந்த BL ரொம்ப நாளா டெசிஷன் எடுக்காம ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா நியூஸும் முடிஞ்சிருச்சு, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, மற்ற முக்கியமான ஆர்பிஐனுடைய மீட்டிங்கோ அல்லது US ஃபெட்டினுடைய FOMC மினிட்ஸோ வருது அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு, Q1 ரிசல்ட்ஸ் முடிஞ்சிச்சுனாவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸை குறுக்கிடுவாங்க. நிறைய பங்குகள் பத்தி நியூஸே வராது. அப்ப இருக்கிறதுல யாரா பெரிய ஆளுங்க, அவங்களோட நியூஸ் ஏதாவது இருக்கான்னு தான் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த BL தன்னுடைய ரீசெண்ட் லோ போற மாதிரி இருந்தாலும் பெருசா கீழே விழுகணும், அல்லது ரீசெண்ட் ஹை திரும்பி வர மாதிரி இருந்தாலும் பெருசா ஏற வேண்டிய இந்த சூழ்நிலையில HAL ஷேர் மாதிரியே இந்த BL மேலே ஏறினா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா ஏறானா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த BL ஷேர் எப்படி கீழிருந்து மேல் நோக்கி ஏறி இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கானோ அதே மாதிரி ரொம்ப பிரபலமான ஷேர் கேஃபின் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர், இந்த பங்குமே சமீபத்தில் என்ன பண்ணிருக்குன்னா தன்னுடைய 2024 பக்கத்தில் இருந்த ஹையை திருப்பி பிடிக்கவே இல்லை. கீழே விழுகிறான் மேலே வர்றான் அதெல்லாம் ஓகே. அதுலயும் 2025 ஒரே ஒரு ரவுண்டு போனவன் இந்த 2026 எத்தனையோ ஷேர்கள் 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. 40-30% ஏறுவதும் இறங்குவதுமாக 2 ரவுண்டு போயிட்டு வந்துடுச்சு. ஆனா இந்த கேஃபின் டெக்னாலஜி என்பது தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து இப்பதான் சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அதுவும் வெறும் 22% தான் ஏறி வந்திருக்கான். அப்ப இந்த கேஃபின் டெக் போன்ற பங்குகள்லாம் திடீர்னு கரடி குட்டிகள்ல இருந்து அப்படியே மேல ஒரு காளைகளை மீட் பண்ணி இருக்கும் பொழுது, அதாவது ரொம்ப அப்படியே ஸ்டைலிஷா சொல்லணும்னா ஃப்ரம் பீரிஷ் ட்ரெண்ட் டு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு திடீர் சந்திப்பின் காரணமாக அடுத்த சில தினங்களில் இந்த BL கேஃபின் டெக் போன்ற பங்குகளுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்க்கறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. டேய், இந்த பசங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா அப்படின்ற மாதிரி இந்த ஈரான், US, கத்தார், ஓமன் அப்படின்ற பிரச்சனைனால நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ FIஸும் இந்த மாசத்திலே பிக்கெஸ்ட் செல்லிங் என்பது நேற்று பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம மார்க்கெட் இனி அடுத்தடுத்த நாட்கள் என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம். இத்தனை கஷ்டத்துக்கும் நம்ம மார்க்கெட் இறங்கினது மொத்தமா ஒரு 10-20% தான். நிஃப்டின்னு கணக்கு பார்த்தோம்னா வெறும் 26,000 கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 2000 பாயிண்ட் தான் இத்தனை பிரச்சனைக்கும் சேர்த்து இறங்கி இருக்கிறது. நம்மளுக்கு தேவையெல்லாம் ஒரு 4000 பாயிண்ட் ரிலீஃப் ரேலி அப்படி கிடைக்கலனா நம்ம கரெக்டான சப்போர்ட்ல எடுத்து ரெசிஸ்டன்ஸ்ல கொடுத்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு 20-30% அப்படின்ற மாதிரி பல பேர் அதுலயே அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா பங்குகளுக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஏதோ சில பங்குகளுக்கு தான் இந்த மாதிரி இறங்குவதும் ஏறுவதுமாக இருக்கு. அது எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.